பதிலாக அங்க வர்றது ஒரு அப்சல்யூட் சைக்கோ, ஒரு மான்ஸ்டர்ன்றது அவங்களுக்கு தெரியும். யோகான பார்த்த உடனே எந்த அளவுக்கு பயப்படுவாங்க அப்டின்னா, நம்ம எதனா ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா, அவன் டாட்லாம் வந்து எதனா அடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்படியே பேண்ட்ல உச்சா போற மாரி பயப்படுவாங்க தெரியுமா? உண்மையான பயம்னா என்ன? அந்த சாவு பயத்த காட்டிட்டான் குமாரு அப்டின்னுவாங்க பார்த்தீங்களா? அத தான் வந்து இந்த இடத்துல அவங்களோட ஃபேஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்கு தெரியும். இவனுங்கள மாரி இன்னும் 10 பேர கேதர் பண்ணிட்டு வந்தாலும், யோகான தொடக்கூட முடியாதுன்னு. ஏன்னா ஒரு க்ரூ ஹெட்ன்னு கூட சொல்ல முடியாது. அவனே ஒரு க்ரூ தான். ஏனென்றால் அவன் ஒரு ஆளா சேர்ந்து காட்டாக் எப்படி வழி நடத்தனான், அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நம்ம கன்னுமே ஒத்துட்டு இருந்திருப்பாப்ல. இருக்கிற கேங்லே வந்து இவன் தான் ரொம்ப மோசமான ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட பெர்சனுக்கு எதிர நிக்கும்போது, அவங்க சிங்கத்த பார்த்து பயப்படுற மாரி தான் பயப்படுறாங்க. என்னடா இவ்ளோ பில்டப் குடுக்குறேன்னு நெனைக்காதீங்க. இத விட பயங்கரமான பில்டப் அதில குடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனா அதில இருக்க சில வார்த்தைகள் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இப்ப யோகான் உள்ள போவான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி. அதாவது ஜாலியா வீட்டுக்குள்ள போயிட்டு எதனா எடுத்துன்னு வருவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஜாலியா உள்ள போறாப்ல. அந்த பொண்ண கூட்டு வரான். நம்ம ஜேசி கீழ விடுறான். இப்போ அந்த அங்கிள்ஸால எதுவுமே பண்ண முடியாது. அந்த அங்கிள்ஸுக்கு அது அசிங்கம் தான். ஆனா அசிங்கத்த விட உயிர் முக்கியம் தம்புரு. ஏன்னா